எல்லாம் நின் செயலப்பா. ஆமா சிவசிவா. ஆதியும் நீயே அந்தமும் நீயே. ஆமா நமச்சிவாயா. எங்க விருப்பத்துக்கு எதுவுமே இல்லப்பா, எல்லாத்துக்கும் நீயே வழிகாட்டி. ஆமாப்பா எல்லாத்துக்கும் நீதான் வழிகாட்டி. எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க? மாட்டிக்கிட்ட விட மாட்டேன். எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க சுஜி? அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா சிக்கிடுச்சு. நான் ஒத்துக்க மாட்டேன். சுஜி தான் சொல்லி கொடுத்துச்சு. அதெல்லாம் முடியாது. கையெடு கையெடு. அப்பா நல்லா இருக்குமா கட்டு. இருக்குமா கட்டிட்டேன். அவளுக்கு உலகமே தெரியாது. நீ ஓடி போய் ஒளிஞ்சிக்க. ஓடு ஓடு ஓடு. எந்திரி. அப்படி நில்லு. ரெடி ஜூட். சுஜி ஒளிஞ்சிக்க. வந்துடாத வந்துடாத. ஒளிஞ்சிக்க. எங்க எங்க இருக்கீங்க? சுஜி 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 எங்க? சுஜி ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. பொதுவா புருஷன் சத்தியமா புத்தனுங்க. சமயம் கிடைச்சா சங்கதியில் மன்னனுங்க. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. ஏண்டி மாலதி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுனே மச்சா கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிக்கா, ஹோம்வொர்க் பண்ண லேட் ஆயிடுச்சு. மச்சான் என்ன டிராப் பண்றீங்களா? எனக்கு அப்பவே தெரியும் இப்படி ஒரு விவகாரம் வரும்னு. தினந்தோறும் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடதான் எனக்கு ஒரு வேலையா? இல்ல இல்ல, இன்னைக்கு நடந்தே போ. ஏங்க நீங்க வேற தரார் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கூட்டிட்டு போங்களேன். சரி சரி வந்து தொலை. என்ன மச்சான் என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. குழி குழி. என்ன மச்சான் இப்போ குழியா? இப்ப மேடு மேடு. அத்தாள தேடி வரும் தங்கச்சிங்க ஜாக்கிரத. மச்சானின் காத்தடிச்சா மச்சினிக்கு தோஷமுங்க. அத்தாள தேடி வரும் தங்கச்சிங்க ஜாக்கிரத. மச்சானின் காத்தடிச்சா மச்சினிக்கு தோஷமுங்க. ஆஹா, பள்ளிக்கு போகிற புள்ளைக்கு பாதையில் பாடத்தை மாத்தி வைப்பான். இவன் ஒத்திக பார்த்துட்டு வெத்தல மாத்திக்க வேறொரு ஆள் முடிப்பான். ஆமா, பள்ளிக்கு போகிற புள்ளைக்கு பாதையில் பாடத்தை மாத்தி வைப்பான். இவன் ஒத்திக பார்த்துட்டு வெத்தல மாத்திக்க வேறொரு ஆள் முடிப்பான். படிதாண்டா ரகுராம இந்த ஊருக்குள் யாருண்டு தேடுங்கம்மா. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. கர்ப்பமான நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறியே. நான் பக்கத்து வீட்டுல தானே இருக்கேன். என்ன கூப்பிட்டா இந்த உதவியெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? அதுக்கு இல்ல சீதா, அவர் சம்பந்தப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் சரி அதை நான் செஞ்சாதான் அவருக்கு பிடிக்கும். ஹலோ சுபா, காஃபி கொஞ்சம் இரு, அவருக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். சுபா, இப்பதானே சொன்னேன் கர்ப்பஸ்திரீ எல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு. மறுபடியும் மாடிப்படி என்னமா அர்த்தம்? அது இல்ல. என்ன அதுல இதுல என்ன கொண்டா காஃபியே? உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கணும். பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது கீழே வந்து காஃபி குடிச்சிட்டு போனா என்னவா? ஏங்க நான் வேற சுபா வேறையா? அவ கர்ப்பமா இருக்கும்போதே என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேன் நான் சொல்லிடுவேன். நான் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்காக எது வேணாலும் தாராளமா செய்வேன். ஓகே? பக்கத்து வீடெல்லாம் பத்திரிகள் ஜாதி அல்ல. முந்தான 100 வகை மோகத்துக்கு ஏதுகர. பக்கத்து வீடெல்லாம் பத்தினிகள் ஜாதி அல்ல. முந்தான 100 வகை மோகத்துக்கு ஏதுகர. அவ சீமந்த நேரத்தில் இன்னொரு சீதைய ஸ்வீகாரம் ஏத்துக்குமா. இவன் நாடோறு ஊருக்குள் யார் யாரோ பேருக்கு 4 பெற்றுக்குமா. அவ சீமந்த நேரத்தில் இன்னொரு சீதைய ஸ்வீகாரம் ஏத்துக்குமா. இவன் நாடோறு ஊருக்குள் யார் யாரோ பேருக்கு 4 பெற்றுக்குமா. அடி பாம்மா இவன் தாம்மா எந்த பூக்கால பூவிலும் தேர்ந்தெடுப்பா. ஜாக்கிரத ஜாக்கிரத தாய்க்குலமே ஜாக்கிரத. ஜாக்கிரத ஜாக்கிரத சின்ன வீடு ஜாக்கிரத. பொதுவா புருஷன் சத்தியமா புத்தனுங்க. சமயம் கிடைச்சா சங்கதியில் மன்னனுங்க.
வாங்க ஐயர் உங்களை கூப்பிடுறாரு. இந்த வந்துடுறேன். மாப்பிள நம்ம மாப்பிளையாக்கு மந்திரத்தை நல்லா சொல்லணும். எங்கானும் இங்க வாரும். ஏனுங்க கல்யாணம் ரெண்டா இருக்கலாம், ஆனா மந்திரம் ஒரே வாட்டி தான் சொல்ல முடியும். ஒரு மாப்பிளை வந்தாச்சு, இன்னொரு மாப்பிளை எங்க போய் அழைச்சிட்டு வரோம். போங்க. என்னங்க நம்ம மாப்பிள ரெடியா இருக்காரு. நம்ம மாப்பிள ரெடியா இருக்காரு. அவங்க மாப்பிளை இன்னும் வர காணும்னு ஐயர் கூட்டிட்டு வர சொல்றாரு. முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு. வாங்க. மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. போய் பையனை சீக்கிரம் வர சொல்லி. நான் போய் கூட்டியாரா வரவங்கள பாத்துக்கோங்க. கோவாலே, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கறியாக்கு? ஐயர் கூப்பிடுறாரு. கோவாலே, ஏ கோவாலே, கோவாலே, டேப்பா என்ற பையன் உள்ளதானே இருக்கறா? மாப்பிளைங்களா உள்ளதாங்க இருக்காரு. சத்தத்தில காணுமே. சார் கோவாலே, சார் கோவாலே, சார் கோவாலே, சார் கோவாலே, சார் யாருப்பா? கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. யார் ரீவா? மூர்த்த வேலை நெருங்கிட்டு நீ வேற மேல வா கீழே வான்னு பையனை வச்சுட்டு வாசிக்கிறோம். ஆனா புரியா பேசாதீங்க. பையன் உள்ள இருக்கறான். கதவை தட்டின ஒரு சத்தத்தையும் காணோம். உள்ள என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. நேரம் வேற ஆகுது. வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணும் தெரியலையே. கோவாலே, இவ்வளவு நேரம் என்ன புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான்? கோபாலே, கோபாலே, ஏய் கோபாலே, கோபாலே, ஏய் நேரம் ஆகுதுடா. கோபாலே, அண்ணன் உள்ளதா இருந்தாரு. கதவு தட்டினா ஒரு சத்தத்தையும் காணோம். விட மாட்டேன், கை விட மாட்டேங்குது. உள்ள இருக்கானே என்னன்னு தெரியலையே. நம்மள நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. ஏப்பா தம்பி, இந்த ரூமுக்கு ஒரே வாசல் தான் இருக்கா? ஒரே கதவு தரமனே. அண்ணே, கதவு தரமனே. அண்ணே. அண்ணே, கோவாலே. ஐயோ, கல்யாண நேரத்துல எங்கடா போயிட்ட? ஐயோ, கோவாலே. என்ற அண்ணே, கோவாலே. ஐயோ, எங்கடா போயிட்ட? நீங்க ஒண்ணும் மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி. பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு 2 பேருமே ஆசைப்பட்டோம். அது கொடுப்பனை இல்லாம போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, உங்க பையனும் ரெடியா இருக்கிறான். முகூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத்தையாவது நடத்தி போடலாம். அதெல்லாம் முடியாது சார். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா? குமார், நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க போய் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க. கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, கடைசி நேரத்துல என்னென்னமோ நடக்குது. இது பாருங்க, எப்படியாவது தேடி புடிச்சன்ற குழந்தைய கொண்டு வந்துருங்க. ஆமா, பச்சை குழந்தை திருவிழா கூடத்துல காணா போச்சு, தேடி பிடிச்சு கொண்டு வர. யாருடி வா? ஓகே பையன் முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு ஓடி போயிருக்கான். அவன் யாரை எடுத்துக்கிட்டு எங்க போன நேரம்னு யாரு கண்டா? ஏங்க, இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குனாங்க வளையத்துல இருந்தா வர்றேன். ஐ எம் a BCom graduate. இல்ல, இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். This is my usual dress. உன் வேலையை பாரு. யோ, ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க? சார், இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு. வாத்தியார் வேலை கிடைக்கல. அட பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு. பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். பாருங்க, கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா? ஏண்டா மதன், என்னடா அது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க? ஆசையா இருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அட, அது எதுக்குப்பா? 500 ரூபாய் இந்த சொல்ல சொல்லு, நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன். நீயே வா. சி சி சி, நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா? எந்த பொண்ணா இருந்தாலும் லவ் லெட்டர் எழுதுறது இல்ல பின்னால போய் 500 600 ரேட் விசாரிக்கிறதுக்கு. ஐ அம் நாட் சச் a கேரக்டர். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் an art. அப்படிங்களா? பின்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி கேளுங்க. கேளுங்கப்பா. அதாவது பொண்ணுகள்ல 4 விதமான ஜாதி உண்டு.
அத்தினி சித்தினி பத்மினி சங்கடின்னு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும், சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும், பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும், அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த 4 ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன், ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்பா. அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த 4மே தனித்தனியா ருசியத்தா இருக்கு, அது வேற. ஆனா இந்த 4ஐயும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி சித்தினி பத்மினி சங்கனி இந்த 4 ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற? பொண்ணை நான் பார்க்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சு உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கண்ணி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி நிதானமா பாருங்கடா. டன் 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 டன். சார், கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா?